தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். மூச்சோட ரகசியத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காலையில் எழுந்ததையும் இரவு தூங்குற வரைக்கும் எவ்வளவோ வேலைகள் செய்கிறோம், எத்தனையோ பேர்த்து கூட பேசுகிறோம், பழகிறோம், தியானம் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், எவ்வளவோ செயல்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு செயல்லையாவது நம்ம மூச்சை பற்றி நம்ம கவனிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் மூச்சை பற்றி ஒரு டைம் கண்டிப்பாக கவனிப்போம். எப்போ அப்படின்னா, மூக்கு அடைச்சிருந்தாலோ, இல்லை சளி பிடிச்சிருந்தாலோ, மூச்சு வர சிரமமாக இருந்தாலோ, இல்லை கொஞ்சம் நெஞ்சு அடைச்ச மாதிரி இருந்தாலோ, ஐயோ மூச்சை என்னால் விட முடியல அப்படிங்கிற டைமில் மட்டும்தான் நமக்கு இந்த மூச்சை பற்றின ஒரு முக்கியத்துவம் இருக்குது. மற்ற நேரங்களில் இது என்ன பண்ணிட்டு இருந்தால் நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இதை பற்றின ஒரு கான்சியஸ், அதாவது ஒரு விழிப்புணர்வு இல்லாத நிலை தான் எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது, ஒரு மேக்சிமம் ஒரு 70% மக்களுக்கு இது இருக்குது. மூச்சு நம்மளை ஆளுதா இல்லை நம்ம மூச்சை ஆள்றோமா அப்படின்னு கேட்டால் மூச்சு தான் நம்மளை ஆளுது. ஏன்னா இப்போ நம்ம கோவப்படுறோம், காம பயப்படுறோம், இல்லை கத்துறோம், இல்லைன்னா ஓடுறோம். இந்த மாதிரி சமயங்களில் நம்ம மூச்சோட தன்மையை நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப வேகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக செலவாகுது. ஆனால் இதே நம்ம ஒரு கோயில்லையோ இல்லை ஒரு தியான கூடத்துலையோ இல்லை சும்மா ஒரு இயற்கையான இடங்கள்லையோ இப்படி அமைதியாக உட்காந்துருந்தோம்னா அதோட மூச்சோட தன்மை ரொம்ப மென்மையாக, சாஃப்டாக, போகிறது வர்றதும் தெரியாமல் அந்த தாக்கத்தை உடம்புலையும் ஏற்படுத்தி உடம்பையும் மனசையும் மென்மையாக வச்சுக்குது. சித்தர்கள் கண்டுபிடிச்ச அரிய ரகசியமே இதுதான். ஏன் மூச்சை கவனி, உன்னை கவனிப்ப, மூச்சை குறை, ஆயுள் அதிகரிக்கலான்னு சொன்னது காரணமே இதுதான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரே ஒரு 5 செகண்ட் நேரத்தை ஒதுக்கி நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்களேன். கண்ணை மூடி சும்மா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆசுவாசப்படுத்திட்டு நல்லா இந்த மூக்கோட துவாரத்தை, இந்த முனைவை, இந்த அடிப்பகுதியை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களோட உள் சுவாசம் கொஞ்சமாக இருக்கும், வெளி சுவாசம் அதிகமாக போகும். இதை நல்லா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சித்தர்களோட கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படுது. காலையிலத்துக்கு 10,800, இரவுக்கு 10,800 கொடுக்குறாங்க. நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம அப்பா 2,000 ரூபா நமக்கு பணம் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் செலவுக்கு. ஒருவேளை நான் 2,000 ரூபா பணத்தையும் செலவு பண்ணாமல் ஒரு 1,500 ரூபா மட்டும் செலவு பண்ணேன்னா எனக்கு 500 ரூபா நான் ஒரு நாளைக்கு மிச்சம் பிடிக்க முடியும். அது அப்படியே சேர்த்துட்டே போனால் எனக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் 2,000 ரூபா கொடுத்தா கூட நான் ஒரு நாள் 500 ரூபா மிச்சம் பண்ணால் எனக்கு மாத கடைசியில் நிறையா எனக்கு சேமிப்பு வரும். சரி, நான் இப்படி ஒரு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2,500 ரூபா செலவு பண்ணுறேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது. எனக்கு தேவையை விட அதிகமாக எனக்கு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த நாள் கொடுக்கக்கூடிய அந்த பேக்கெட் மணி 2,000 ரூபாயை இன்றைக்கே நான் வாங்கிக்கிறேன். அதாவது இப்போ திங்கக்கிழமையில் இருக்கிறேன், செவ்வாய்க்கிழமை கொடுக்க வேண்டிய பேக்கெட் மணிலேருந்து 500 ரூபா இப்போ வாங்கினா செவ்வாய்க்கிழமைக்கு 1,500 ரூபா ஆச்சு. ஸோ இது குறைஞ்சிட்டே வர்ற மாதிரி நமக்குன்னு கொடுத்துருக்கிற மூச்சுக்களை நம்ம குறைச்சிக்கிட்டே வர்றது தான் ஆயுளையும் குறைக்குது இன்டைரக்டாக. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதுலெல்லாம் மூச்சு விரயமாகுது, இப்போ நடக்கும்போதும், ஓடும்போதும், கோவப்படும் போதும், கத்தும் போதும், காம வயப்படும் போதும், தூங்கும் போதும், இதிலெல்லாம் மேஜராக நமக்கு சுவாசங்கள் விரயமாகுதுன்னு சித்தர்கள் பெருமக்கள் சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம தூங்காமல் இருக்க முடியாது, ஓடாமல் இருக்க முடியாது, நடக்காமல் இருக்க முடியாது. ஆனாலும் கோவப்படுறது, காமப்படுறது, கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது, இந்த 4 பேராமீட்டர்களை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்பு அமைதியாக இருக்கும்போது மூச்சு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நான் 2-3 பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த மூச்சில் தான் மொத்த ரகசியத்தையும் பிரபஞ்சம் வச்சுருக்குது. இந்த பிரபஞ்ச
பகுதியிலிருந்து நம்ம இந்த மூக்கு துவாரத்தை வழியாக எடுக்கிற காற்றுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏர், நிறைய விதமான காற்றுக்கள் கலந்துருக்குது, வாயுக்கள் கலந்துருக்குது. 21% தான் ஆக்சிஜன் இருக்குது. இப்போ நம்ம மொத்தமாக மூக்கு வழியாக உரியும் போது எல்லா வாயுக்களும் கலந்த அந்த காற்று தான் நம்ம மூக்கு வழியாக நுரையீரலில் போய் சேருது. நுரையீரல் அந்த அந்த அத்தனை காற்றுல இருக்கக்கூடிய 21% ஆக்சிஜன் மட்டும்தான் எடுத்து நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புது, மிச்சத்தெல்லாம் வெளி தள்ளிடுது. இப்போ நினச்சி பாருங்கள், ஏற்கனவே 100க்கு 21% ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் உள்ளே போகுது. உள்ளே போகிறதுல நம்ம எவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சுக்கிறோம், வெளிவரது தான் அதிகமாக தள்ளுறோம். அப்போ இன்டேக்கே கம்மியாக இருக்கும்போது சும்மா எக்ஸேல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவே ஒரு டிஃபிஷியன்சி, அதுவே ஒரு இம்பேலன்ஸை கொடுத்துருது. அதில் ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம வெறும் காற்றை மட்டும் இழுக்கலிங்க. பிராணவாயு, பிராணசக்தி, பிரபஞ்ச சக்தி, இந்த 3 அபரிவிதமான சக்தியை நம்ம இழுக்கிறனால மட்டும்தான் இந்த உடம்புல உயிர் தக்க வைக்கப்படுது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த ஆழமாக பார்க்கும்போது ஒரு மூச்சு அப்படிங்கிறது சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, ஒரு மூச்சு பிரத் அப்படின்னா என்னன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது, அவ்வளோதான் அவங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி பெரிய தொழில்நுட்பம் இருக்குதுங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை அவன் காற்றை உள்ளே இழுக்கிறான் அப்படின்னா அந்த காற்று மூச்சு குழல்கள் வழியாக நுரையீரலில் போய் அடையுது. நம்மளோட நுரையீரல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நுண் குழல்கள், நுண் துளைகளை வச்சிருக்குது. அந்த நுரையீரல் அப்படியே மடித்து அப்படியே பேக் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்கு பிரபஞ்சம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா 1 சென்ட் இடத்த அப்படியே நிரப்பிடும். 235 ஸ்கொயர் மீட்டர் அப்படியே நிரப்பிடும். அவ்வளோ பெருசாக மடித்து 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 உள்ளே வச்சிருக்குது பிரபஞ்சம். அந்த ஆக்சிஜன் நுரையீரல் வழியாக இருதயத்துக்கு போகுது. எதுக்குன்னா ரத்தத்து கூட கலக்குது. ஏன் ரத்தத்து கூட கலக்கணும்? ரத்தம் சுத்தமாக இருந்தால் தான் ஆரோக்கியம். ரத்தம் ஏன் அசுத்தமாகுது அப்படின்னா, ரத்தம் உடலேகத்துக்கு பரவுது, ஒவ்வொரு செல்களுக்கும் போகுது ரத்தம். அப்படி போகிற ரத்தம் உணவுனால நம்ம கிடைச்ச எனர்ஜியை அந்த செல்களுக்கு கொண்டு போய் சேர்த்துற விஷயத்த ரத்தம் பண்ணுது. ஆனால் அந்த எனர்ஜியை அந்த செல்லில் வச்சு எரிக்கிற விஷயத்த இந்த ஆக்சிஜன் நம்ம மூக்கில் உறிஞ்சக்கூடிய அந்த பிராணசக்தி, பிராணவாயு, பிரபஞ்ச சக்தி போய் அங்கே செயல்படுத்துது. அப்படி அதை எரிக்கும் போது, உணவிலிருந்து நமக்கு கிடைச்ச சக்தியை எரிக்கும் போது, ஆக்சிஜன் கொண்டு எரிக்கும் போது அந்த எனர்ஜி மறுபடியும் நம்ம உடம்புக்கு சக்தியாக கிடைக்குது. அதுக்கப்புறம் எப்போவுமே எரிச்சா சாம்பல் மிஞ்சும் தானே, அந்த மாதிரி எரிச்சதுக்கப்புறம் கிடைக்கிற கார்பன் டை ஆக்சைடை இமீடியட்டாக வெளியே தள்ளணும். அப்போ ஒரு மூச்சுன்னா மூக்கு வழியாக போய் நுரையீரலுக்கு போய் இருதயத்துக்கு போய் ரத்தத்தோட ட்ராவல் பண்ணி உணவை எரிச்சிட்டு திரும்பவும் அசுத்தங்களை எடுத்துட்டு நுரையீரல் வழியாக வெளியே வந்து வெளியில் கொண்டு போகணும். இதுதான் ஒரு மூச்சு. அப்போ இப்போ நமக்கு நோய் வர்றதுக்கான காரணம் பிரதானமே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சும் ரத்தம் தான். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா முதல்ல ஸ்டெத்தஸ்கோப் வச்சு உங்களோட சுவாச இயக்கத்தை பார்ப்பாரு. 2வது உங்களோட நோயோட தன்மையை பார்க்கணும். அடுத்தது பிளட் டெஸ்ட் போவாங்க. இப்போ நம்ம குங்குமம் எடுத்து டெய்லியும் காலையில் இந்த இடத்துல வைக்கிற, திலகமிடுற இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, குங்குமம் மாதிரி நம்ம ரத்தம் இருக்கணும், அப்படி சுத்தமாக நம்ம வச்சுருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சுவாசத்தை இழுக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் நம்ம குங்குமத்தை எடுத்து வைக்கிறோம். அப்போ இப்பேற்பட்ட இந்த மூச்சை, ரகசியமான மூச்சை நம்ம எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, இழுக்கிறது கம்மியாக விடுறது அதிகமாக இருக்குது. நமக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அப்போ இது இம்பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. பிராண விருத்தி. காலையில், மத்தியானம், சாயந்தரம் மருந்து சாப்பிட்ற மாதிரி 3 நேரம் 16 சுவாசம், 5 நிமிஷம் தான் செலவாகும் ஹார்ட்லி. முதுகெலும்பை நேராக வச்சு உட்காந்துக்கலாம். கையில் எந்த முதிரையும் வேண்டாம், இப்படி வச்சு தொட மேலே வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு ஆழ்ந்த உள் சுவாசம், ஆழ்ந்த வெளி சுவாசம் 16 தடவை மட்டும் போதும். இப்படி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் நாடி சுத்தி பிராணயாமா அப்படிங்கிற 2 விஷயத்தை நம்ம வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம். யோக கிரியா வகுப்பில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து இணைஞ்சுக்கோங்க. இதை பண்ணும்போது நம்மளோட மூச்சு உள்ளுக்குள்ளே போகிறது சமமாகவும் வெளியே போகிறது சமமாகவும் இருக்கும்போது நம்ம நுரையீரல் பேலன்ஸ் பண்ணுது. ஏன்னா மோர் ஆக்சிஜன், அதிகமான ஆக்சிஜன் இருந்தால் தான் அதிகமான பிராணசக்தி, அதிகமான பிரபஞ்ச சக்தி, அதிகமான பிராணவாயு எல்லாம் உள்ளே போய் உடம்பை சுத்திகரம் பண்ணிட்டு வெளியே வரும். நீங்கள் கொடுக்குறதே கம்மியாக கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால்
உணர்வுகள், உணர்ச்சிகள், காம வயப்படுறது, கோவப்படுறது, கத்துறது, இதெல்லாமே நீங்கள் உங்களை அறியாமல் பண்ணும்போது மூச்சோட வேகம் அதிகமாக போகுது. இப்போ ஒரே ஒரு விழிப்புணர்வு, கோவப்படுங்க, தப்பே இல்லை, கத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மூச்சு சமநிலையில் இருக்கும். அல்டிமேட் என்ன தெரியுங்களா? மூச்சை அதிகமாக விரயம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதனால தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப கத்தாதடா, கத்தி கத்தி பேசாத அப்படின்னு சொல்கிறது காரணமே அதுதான். அது காமம். அதை தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வருடம் 2, மாதம் 2, வாரம் 2, ஒரு நாளைக்கு 2 இப்படி வச்சிருக்காங்க. அதில் மாதம் 2னா 2 தடவை தான் ஆணும் பெண்ணும் ஒன்றா சேரணும். ஏன்னா அந்தளவுக்கு மூச்சு விரயமாகுங்கிறதுக்காக அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம மனசில் வச்சு ஆழ்ந்து சுவாசம் எடுத்து, ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்து சுவாசம் எடுத்து இந்த மூச்சுக்கான இந்த விழிப்புணர்வை வச்சுக்கோங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. ஏன்னா மூச்சோட இணையும் போது மனதோட இணைவீங்க, மனதோட இணையும் போது ஆன்மாவோட இணைவீங்க, ஆன்மாவோட இணையும் போது பிரபஞ்சத்தோட இணைவீங்க. ஸோ நீங்களும் மூச்சும் வேற இல்லைங்கிறத கற்றுக்கிறது தான் யோகம். அதனால் அந்த மூச்சோட இணைஞ்சிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமும் அன்பும் ஞானமும் பெருகட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.